அலெக்ஸ் கிராஸ் அவனுக்கு வேணும்னு எல்லாமே இருந்தது. சூப்பரா வேலை, அருமையான பொண்டாட்டி மரியா. அவள் ஒரு அமெரிக்க இனக்குழுவோட கேன்சல் ஆன ஃபுட்பால் மாஸ்காட்டோட ஸ்கார்ஃப் போட்டிருந்தா. அவங்க 2 பேரும் அவன் நண்பன் ஜானு கூட டபுள் டேட் போயிட்டு இருந்தப்போ மரியா போன இடத்துல ஒரு துப்பாக்கி சத்தம். அலெக்ஸ் ஓடி போய் பார்த்தா மரியா குண்டு காயத்தோட. அவன் கையிலேயே மரியா இறந்து போயிட்டா. ஒரு வருஷம் கழிச்சு அலெக்ஸ் டாப்பா இருக்கான். ஒவ்வொரு கிரைமையும் சொல்லியா தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கான். அவனோட PhD சைக்காலஜி டிகிரி உதவியா. ஒரு கேஸ்ல மில்லர்னு ஒரு டீன் கன்வெஸ் பண்ண சிரமப்படுறாங்க. அவனோட கற்பமா இருக்கிற பொண்டாட்டி கொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவனுக்கு சின்ன பொறுப்பும் இல்ல. ஏன்னா அந்த குழந்தை அவனோடதா இல்லன்னு நம்புறான். மில்லர் ரொம்ப அசிங்கமா கெட்ட மாதிரி பேசுறான். ரேசிஸ்டா பேசுறான். ஒரு டெடெக்டிவ் அந்த ரூம்ல இருந்து வெளியே அனுப்பப்படுறான். மில்லர் அவனுக்கு படிக்க வராதுன்னு சொன்னதால. அப்பதான் அலெக்ஸ் கிராஸ் வருவான். மில்லர் அவனை கேவலமா அவமானப்படுத்தி அவன் ஜெனடிக்காக சூப்பீரியரா இருக்கேன்னு சொல்றான். அலெக்ஸ் அவன் முகத்துக்கு அருகே என்னையோ காமிச்சு வெள்ளை இனம் எப்படி சூப்பீரியர்னு கேக்குறான். கருப்பு ஆட்களுக்கு பெரிய அங்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அலெக்ஸ் அவனுக்கு நல்லா பாடம் கொடுத்தான். அந்த ஒரு குறிப்பை பார்த்ததும் மில்லர் விசாரணையின் போது அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் அலெக்ஸுக்கு தெரிய வந்தது. மில்லர் டாக்டரை அழைக்க கேட்டபோது வாழ்வின் அலைக்கழிக்கும் காய்ச்சல்னு சொன்னானாம். அலெக்ஸ் உடனே புரிஞ்சுக்கிட்டான். மெக்பெத்ல இருந்துன்னு குற்ற உணர்ச்சியினால வந்த பாதிப்புன்னு. அப்புறம் அந்த அறையில இருந்து சந்தோஷமா வெளியே வந்தான். அமெரிக்காவோட எங்கேயோ ஒரு அனாமதேய மனிதன் அடுத்த பலியை நிர்ணயிச்சுட்டு இருக்கான். கருப்பு ஆளை சிரமமில்லாம முடி வெட்டி விட்டுட்டு எல்லாரும் பார்க்கிற இடத்துல விட்டுட்டு போயிட்டான். அந்த சாவு ஒரு சாதாரண கொலை இல்லை. அவன் ஒரு நல்ல தீவிர ஆர்வலர். அவன் சாவால எல்லாரும் கடுங்கோபப்படுறாங்க. அந்த CIA ஆபீசர் ஆண்டர்சன் உடனே ரிசல்ட் வேணும்னு அழுத்தம் கொடுக்கறாங்க. சோ லெப்டினன்ட் மாசி அந்த கேஸ அலெக்ஸ் ஜான் கிட்ட கொடுக்கறாங்க. ஏன்னா அந்த ஆர்வலர் போலீஸ் பணத்தை குறைன்னு அரங்கேற்றத்துல முன்னிலை வகிச்சு இருந்தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அவனை கொன்னதுன்னு ஜனங்க நம்புறாங்க. CIA ஆபீசர் ஆண்டர்சன் இது ஒரு சதிதான்னு நினைக்கிறாங்க. அந்த முன்னாள் கைதி நிறைய மருந்து கேஸ்கள்ல பிடிப்பட்டவன். என்னால ஜனங்கள் சப்போர்ட் பண்றாங்கன்னு புரியலன்னு சொல்றாங்க. அலெக்ஸ் சொல்றான் அவன் முன்னாள் கைதி ஆனாலும் அவன் ஒரு ஆர்வலரா மாறி நல்ல விஷயங்கள் பண்ணான்னு ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்கன்னு. நகரம் ரொம்ப நல்லா இருக்கு. சீப் அலெக்ஸ பத்திரிகையாளர் சந்திப்புல பேச சொல்றாரு. ஆனா அலெக்ஸ் ஒரு விளம்பர ஸ்டண்ட் ஆக மாட்டேன்னு கண்டிப்பா மறுக்கிறாரு. அலெக்ஸ் அந்த யாரோட கைக்கு கீழே இருக்கான்னு கண்டுபிடிச்சு 10ல 10 மார்க் போடுறாரு. சீப் சொல்றாரு நீ சும்மா போய் நில்லு, மக்கள் உன்னை நம்புறாங்கன்னு. வேற ஒரு ஆபீசர் சொல்றாரு டெடெக்டிவ் வெகா குட்ஸ்பீட் காரில சடலமா கிடந்திருக்கான். சிரிஞ்சும் மெத்தும் கிடக்கு. வேற விரல ரேகைகள் இல்ல. போராட்ட அடையாளமும் இல்ல. அமீருக்கு உடம்புல நிறைய மெற்கிடைச்சிருக்கு. ஒரு நெருங்கிய வீட்டு அத்தனை பேருக்கும் போதும். லெப்டினன்ட் மாசி ஜான் அலெக்ஸ் கிட்ட சொல்றாரு அமீர் குடும்பத்துக்கு ஓவர் டோஸ் ஆச்சுன்னு புரிய வைக்கணும்னு. மாசி தன்னை பெரிய அதிகாரி நினைக்கிறா. ஆனா நாங்க அவ பேச்ச கேட்க மாட்டோம். அலெக்ஸ் ஜான் அமீர் குடும்பத்தை போய் சந்திக்கிறாங்க. அங்க சரியா வேணாம்னு தெரியுது. அமீர் அக்கா மாலிக் குட்ஸ்பீட் போலீஸ் தான் அமீரை கொன்னாங்கன்னு சொல்றா. தனியா விசாரணை வேணும்னு கேட்கிறா. ஃபர்குசன் கேஸ்ல எல்லா ஆக்டிவிஸ்டையும் கொன்னுட்டாங்கன்னு சொல்றா. PLM ஃபவுண்டரோட உறவினரான கெனான் ஆண்டர்சனையும் சொல்றா. அமீருக்கு நீளமான முடி இருந்துச்சு. கண்டுபிடிச்ச போது தலை முழுசும் தலைய சிரைச்சு வெள்ளைன்னு சொல்றா. அது ஓவர் டோஸ் இல்லைன்னு கூறினாங்க. ஏன்னா ஆமீர் கடுமையான போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்தல, கஞ்சா மட்டும்தான் பிடிச்சிருந்தான்னு வற்புறுத்தினாங்க. ஆமீர் ஃப்ரெண்ட் டேவியோவும் சொன்னான் ஆமீர் கிட்ட யாரும் போதைப் பொருள் விற்பனை பண்ண முடியாதுன்னு. மாலிக் சொன்னான் ஆமீருக்கு சர்க்கரை நோய் இருந்தது. மெத்தம்பெடமின் அவருக்கு சரியில்லை, காமால போயிருவாங்கன்னு. ஆமீர் அம்மா கூட பேசிட்டு வந்த அலெக்ஸ்க்கு தெரிஞ்சது இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டான். பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டேன்னு. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பார்த்தாச்சு. என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு அலெக்ஸ் வாக்கு கொடுத்தான். அன்னைக்கு இரவு அலெக்ஸ் வீட்டுக்கு வந்தான். அவன் பிள்ளைகள் டேமன் ஜனல்லு இருந்தாங்க. அவன் வேலைக்கு போனா அல்லது இன்னைக்கு மாதிரி நண்பியோட டின்னர்ல இருந்தா அவன் அம்மா பாட்டி பாத்துக்குவாங்க. அலெக்ஸ் குடும்பம் வெளியே போனதும் ஒரு புகுந்தவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். எக்ஸ் வைஃப் அலமாரிக்கு போனான். அந்த புகுந்தவன் பெண் இல்லன்னா ரொம்ப பெண்மையான சின்ன ஆளு. அவன் மரியா உடைகள் கூட ஒரு சால்வை வைச்சான். குடும்பம் பார்க்கணும்னு. அலெக்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் சப்போர்ட்டர் எட் ராம்சேய அறிமுகம் பண்ணினா. எட் ஒரு பெரிய ஃபேன்னு சொன்னான் அலெக்ஸ் கிராஸ்க்கு. அலெக்ஸ் நல்ல பெயர் எடுத்துட்டான். ஒரு பெரிய வழக்கு. எட் கல்லூரியில படிக்கும்போது அவன் அம்மா கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்றாரு. யாரு பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு கிடைக்கல. எட் முகம் பாருங்க, அடிக்க தோணும். நம்பிக்கையே இல்ல. வீட்டுக்குள்ள புகுந்தவன் குடும்ப புகைப்படம் எடுத்துட்டு போறான். அட பாவி, ஜன்னல்லே சப்பாத்தி மறந்து திரும்பி வரா. அந்த கொள்ளைக்காரன் அங்கே மறைஞ்சு இருக்கான். பிடிச்சிருந்தா கத்தி போயிருப்பேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம். நகரத்துல ஒருத்தி ஷானன் காபி குடிக்க அவங்க அம்மா கூட காத்திருக்கா. அவங்க முகம் பார்த்ததும் பாரிஸ்டா அதிர்ச்சியா போறான். வேற யாரையும் பொருட்படுத்தாம ஷானனோட புகைப்படம் எடுக்கிறான்.
கால்வன் ஆட்டோப்சி பண்றாரு. ஏர் வயிறு நிறைய சாப்பிட்டு இருந்தான்னு சொல்றாரு. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. அவன் வயித்துல போர்க் ஷாப்ஸ் சாப்பிட்டு இருந்ததையும் சொல்றாரு. முன்னாள் போலீஸ் அதிகாரி பாபி டிரே ஒரு மெசேஜ் வாங்குறாரு. கார் நம்பர் இருக்கிற படம். உன்னை கண்காணிச்சுட்டு இருக்கோம்னு குறிப்பு. சீஃப் ஆண்டர்சன் மீடியா கிட்ட கொடுமையா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவ ஃப்ளேவ் காற்று எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படறா. தற்செயலா மருந்து அதிகமா சாப்பிட்டு இறந்தாரான்னா இல்லன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டானா. ஆனா அலெக்ஸ் காற்று கொல்லப்பட்டான்னு நிரூபிக்கிற ஃபைல்களை காமிச்சு அவளை அதிர்ச்சியில ஆழ்த்திட்டாரு. கொலைகாரன் காற்று வேற யாரோ மாதிரி இருக்கணும்னு சாதிச்சுட்டு இறந்து போகணும்னு ஆசைப்பட்டான்னு சொல்றாரு. அவன் வயித்துல பன்றி மாமிசம் கண்டுபிடிச்சாங்கன்னு ஆட்டோப்சி ரிப்போர்ட் சொல்றது எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க. அமீர் முஸ்லிம் ஆயிட்டாருன்னு சொன்னாலும் மனுஷங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு அலெக்ஸ் மனநிலை விளக்கம் கொடுத்தாலும் அந்த சீஃப் கொலை கேஸ் போட சம்மதிக்கல. அவருக்கு ஒரு சின்ன சிரமம். ஆனா அலெக்ஸ் நீதி வாங்கணும்னு சொல்லி அவளை கடுப்பேத்திட்டாரு. பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணக்கூடாதுன்னு. சீஃப் ஆண்டர்சன் நிரூபணத்துக்கு 48 மணி நேரம் கொடுத்தாங்க. அது கொலைன்னு நிரூபிக்கணும். அதுக்கிடையில கொலைகாரன் மறுபடியும் வேட்டையாடிட்டு இருக்கான். அவன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு புஸ்தகத்துல வச்சிருக்கான். கொல்லப்பட்ட கொலைகாரங்களை ஒத்த பேர்வழிகளை அவன் தேடிட்டு இருக்கான். சாண்ட்மேன் ஒத்த ஒருத்தரை கொன்ன மாதிரி இப்ப அலியன் ரோனோஸ் ஒத்த ஷானனை அவன் தேடி பிடிச்சிட்டான். அவன் புத்தகத்துல புது பக்கம் எழுத ரெடி ஆயிட்டான். ஸ்டேஷன்ல அலெக்ஸ் சரியான விடை தேடி சுத்திட்டு இருக்காரு. அவருடைய பார்ட்னர் ஜேஎன் அவருக்கு ஒரு சீக்ரெட் அட்மைரர் பூ அனுப்புறாங்கன்னு கேலி பண்றாரு. ஆனா அலெக்ஸ் அட போங்கடா, காதலன் கடிதம் விட்டுட்டு போறானாம். சி பயங்கரமாயிருக்கே. அப்போ டெடெக்டிவ் வேகா வந்து அமீர் கடைசியா யாருக்கோ போன் பண்ணினானாம். ஒரு கள்ள நம்பர்ல அத பிடிக்க வாரங்கள் ஆகும்னு சொல்றாங்க. ஆமா பின்ன என்ன பண்றது. அப்புறம் ஆலெக்ஸ்க்கு ஸ்கூல்ல இருந்து போன். அவன் மகன் ரூல்ஸ் மீறினானாம். பிரின்சிபால் பிராக் சொல்றாரு ரெட்ஸ்கின்ஸ் சின்னம் ஸ்கூல்ல அனுமதி இல்லன்னு. அடேங்கப்பா, தேமன் அந்த ஸ்கார் போட்டுட்டு வந்தானாம். ஆலெக்ஸ் கிரிகிருன்னு போய் உடனே அதை கழட்டுன்னு கேட்டானாம். அப்புறம் அந்த ஸ்கார்ப் ஜான் கிட்ட கொடுத்து மரியா அது போட்டுட்டு இருந்தப்போ சாகுறாங்க. ஆனா போலீஸ் எடுத்தப்போ அது இல்ல. அவங்க வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சு அவங்கள ஏமாத்த வந்திருக்காங்கன்னு சந்தேகப்படுறான். ஜான் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். ஆலெக்ஸ் சொல்றான் அவனை தானே கண்டுபிடிச்சா அவனுக்கு சஸ்பென்ஷன் விழுந்துருச்சுன்னு. அவன் வீட்டுல கேமரா போட்டிருக்கான். நானா மாமா ஜான் கிட்ட யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சதா கேள்விப்பட்டாங்க. ஆனா பயப்படல. ஆலெக்ஸ் பார்த்துக்கணும்னு நம்பிக்கை. அடுத்த இரவு ஆலெக்ஸ் ஸ்பெஷல் ஏஜென்ட் கேலா கிரேக் சந்திச்சு ஒரு உதவி கேட்கிறான். அந்த கள்ள நம்பர் யாருதுன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு. கிரேக் அந்த ஆலெக்ஸ் கிட்ட பேசுறான். சம்மதிக்கிறான். ஆனா ஒரு நாள் உதவி திருப்பி கொடுக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறான். அவன் மேலே ஏற முயற்சி பண்றா. அவளை குறை சொல்ல முடியாது. அதுக்கிடையிலே ஏட்ராம்சே ஒரு பொய் ப்ரொஃபைல் உருவாக்கி ஷானனை ஏமாற்ற முயற்சி பண்றான். இதான் நான் டேட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணாததுக்கு காரணம். நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன். அப்புறம் பாபி டிரே கிறிஸ்கிட்ட ஒரு காரோட உரிமையாளரை கண்டுபிடிக்க சொல்றான். அவன் கிளையன்ட்ட டின்னர்ல ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றான். ஆலெக்ஸ் கிட்ட மாரியாவை கொன்றவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றான். ஆலெக்ஸ் ஒருத்தரை கொல்ல போறான்னு சொல்றான். நான் வராதா இருந்தா கொன்னுட்டு இருப்பான்னு சொல்றான். டின்னர்ல ஜாரட் அவங்க 2 பேரும் போலீஸ் அதிகாரினுங்கன்னு கண்டுபிடிச்சு போலீஸ் பணத்தை குறைக்கணும்னு சொல்ற விஷயத்தை எப்படி கையாளுறீங்கன்னு கேக்குறான். எல் கூட அதை சப்போர்ட் பண்றா. அந்த காசை சமாதான அதிகாரிகள் வேலைக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்றா. ஆனா ஆலெக்ஸ் மட்டும் சண்டை போடுறான். ஜாரட் ஆலெக்ஸ் அவன் சொந்த மக்களையே விட்டுடுவான்னு சொல்றான். ஆலெக்ஸ் அவனை சுவரில் அழுத்தி வைக்கிறான். ஜான் இடையில வந்தாதான் அவன் அதைவிட அதிகமா பண்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. சண்டை முடிஞ்ச உடனே எல் அனுமதிக்க மாட்டேங்கிறா. அலெக்ஸ் அவனை பேசாமல் போனாள். முதல்ல அவள் உள்ளே வர விடாம தடுத்தான். ஆனா அவள் விடமாட்டாள்னு புரிஞ்சுச்சு. சரி உண்மையை சொல்றான். அவனுக்கு சிறு வயசுலயே ஹீரோ காம்ப்ளெக்ஸ்னு ஒரு வியாதி இருந்துச்சாம். அது அவன் பிறந்த நாளிலிருந்தே அவன் உள்ளே பொதிஞ்சு கிடக்கு. எல்லாரையும் எப்பவும் காப்பாத்தணும்னு ஒரு ஆசை. அதனாலதான் எங்கேயாவது யாரையும் பார்த்தா உடனே காப்பாத்த போறான். அவன் பொண்டாட்டி இறந்து போனப்போ காப்பாத்த முடியல. அது அவனை முழுசா உடைச்சு போட்டுச்சு. இப்ப அவன் நொறுங்கி போயிட்டான். ஞாயிற்றுக்கிழமை அலெக்ஸ் அவன் மகனை சேலை விஷயத்துல திட்டியதுக்கு மன்னிப்பு கேட்டா. தாமன் உடனே மன்னிச்சுட்டான். அவனும் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னான். ஏஜென்ட் கிரேக் அலெக்ஸை பேச வந்தப்போ அந்த பேர்னர் போன் கார் வாஷ்ல வாங்கினதுன்னு சொன்னா. கேமராவுல யாரு வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுச்சு. தாவியோ. அதிகாரிகள் எமீரோட நினைவுச் சடங்குக்கு போனாங்க. தாவியோவை பிடிக்க ஏர் விஷயத்தை பத்தி மட்டும் பேசணும்னு தான் நினைச்சாங்க. சடங்குக்கு இடையூறு பண்ண கூடாதுன்னு. ஆனா அலெக்ஸ் தாவியோ கிட்ட ஏர் சாவு பத்தி கேட்ட உடனே தாவியோ ஓடினான். போலீஸ்காரங்களை ஓடவிட்டு துப்பாக்கியால சுட்டு அவனை பலமுறை தப்பிக்க விட்டாங்க. ஜான் அலெக்ஸ் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அவனை பிடிச்சாங்க. அங்கே ஒரு பாவியை டேவியோ பிணையமாக வச்சுக்கிட்டான். நான் ஏரை கொல்லல, வக்கீல் இல்லாம ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு கத்திக்கிட்டான். கிட்னாப்பிங் கேஸ்ல இருக்கேன்னு அலெக்ஸ் சொன்னான். வக்கீல் வாங்கி தர்றேன்னு சமாதானப்படுத்தி பிணையத்தையும் விடுவிச்சான்.
ஸ்டேஷனுக்கு டேவியோவை கொண்டு போகும்போது கொள்ளை கூட்டம் வந்தது. அப்போ ஒரு துப்பாக்கி சத்தம். டேவியோ தலையில குண்டு. எல்லாரும் பதற்றமா போச்சு. ஜான், அலெக்ஸ் கொலைகாரனை தேடினாங்க. ஆனா 8 எபிசோட் நிரப்ப எழுத்தாளர் கொலைகாரனை தப்பிக்க விட்டாரு. மாசி லெப்டினன்ட் சீஃப் ஆண்டர்சன் பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்ல வேண்டியதை சொன்னாங்க. டேவியோ தான் ஏரை கொன்னான்னு சொல்லணும்னு சீஃப் சொன்னா. இருவரும் சாக போலீஸ் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. சீக்கிரமா கேஸ் முடியணும்னு சீஃப் வேண்டினா. நீண்ட நேரம் நடந்தா ஜனங்க கோபப்படுவாங்கன்னு சொன்னா. ஆனா அலெக்ஸ் டேவியோ கொல்லலன்னு நம்பினான். உண்மையான கொலைகாரனை பிடிக்க நேரம் வேணும்னு கேட்டான். பாபி சில நேரம் பேசிக்கிட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பாபி ஞாபகப்படுத்தினான். யாரையும் கவலைப்பட வைக்காத மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே காற்றுன்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்ததுல பெரிய தவறு பண்ணிட்டாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ காபி கடையில இருக்கான். ஷானனை அழகா ஏமாத்தி பிடிச்சிட்டான். ஜான் அலெக்ஸ் வீட்டுக்கு வந்து குயின்சி கிட்ட இருந்து கிடைச்ச விஷயத்தை சொல்றான். சால்வேல இருந்து சில முடிகள் கிடைச்சிச்சு. அதிகமா மரியாவுடையதுதான். ஆனா ஒரு வெள்ளைக்கார பொண்ணுடைய நீளமான முடி இருந்தது. அது சால்வேல கட்டப்பட்டிருந்துச்சு, கிழிஞ்சு போயிருக்கல. அது வேண்டுமென்றே வைச்சிருக்கிற மாதிரி. கொலையாளி அதை நம்மளுக்கு தெரிய வைக்கணும்னு நினைச்சிருக்கான். டெலிவரி பெல் அடிக்குது. அலெக்ஸ் வீட்டு வாசல்ல பூங்கொத்து வந்திருக்கு. யாரு அனுப்பினாங்கன்னு டெலிவரி பையன் கிட்ட கேக்குறான். அவனுக்கு தெரியல. அந்த பூங்கொத்தோட வீட்டுல இருந்து எடுத்த குடும்ப புகைப்படமும் வந்திருக்கு. அப்புறம் அலெக்ஸுக்கு ஒரு போன் வர்றது. ஒரு பொண்ணோட குரல். மரியாவுடைய கடைசி வார்த்தைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அலெக்ஸ்னு கேக்குது. சீக்கிரம் சந்திக்க போறோம்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுது. இது அலெக்ஸ் குரோஸ் புத்தகத்தை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட முதல் எபிசோட். அமேசான் பிரைம்ல இப்பவே ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னும் எபிசோட்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.